பேக் டு மை சேனல். என்னோட மெயின் வீடு. இன்னைக்கு வந்து ஒரு vlog ஸ்டைல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறது. இப்போ அவுட்டிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக vlog எடுக்க முடியல. டயர்டாக இருந்தது, கோல்டு அதிகமாக இருந்தது, தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருந்ததுனால பேசவே முடியல. எதுவுமே எடுத்து வச்சிருந்த வீடியோஸ் மட்டும் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்க போகுதுல, தீபாவளி, கிறிஸ்மஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நியர்பைல ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைலாம் வரப்போகுது. ஸோ வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் திங்ஸ் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இப்போ இன்றைக்குமே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் அங்கே போயிட்டு காட்டுறேன். என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போகுதுன்றது நான் காட்டுறேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் டக்குன்னு அவுட்டிங் போகிற டைமில் வந்து என்ன மாதிரி திங்ஸ் வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு காட்டுங்கன்னு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்ட்பேக்கில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 day ட்ரிப்பு, நம்ம அவுட்டிங் போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது டக்குன்னு ஒரு 1 day வந்து நம்ம எங்கேயாவது ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரோம் அப்படின்னா கூட அதில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறப்ப குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேனோ அதுதான் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 hours நம்ம போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி டைமில் கூட நான் பேக்கில் என்ன எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் ஹேண்ட்பேக்கில் என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் டக்குன்னு வந்து இப்போ காட்டிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஈஸியாக நீங்களும் வீட்டில் இருந்தபடியே செம்மையாக சம்பாதிக்கணுமா? அப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மீஷோ ரீசெல்லிங் ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ₹1 கூட முதலீடு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை பற்றி முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் கார்டில் கொடுக்கக்கூடிய வீடியோக்கான லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆப் வந்து ட்ரஸ்டபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானுமே அதை சம்பாதிக்கிறேன். ஸோ 100% வந்து ட்ரஸ்டபுள் தான். ஸோ வீடியோலேயே நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. என்ன பாட்டுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சா, கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, அதை தான் மேடம் வந்து இப்படி பாடிட்டு இருக்காங்க. என்னென்னமோ வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாடிட்டு இருக்கா. ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் டக்குன்னு சொல்லிடுறேன். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் பேக்லேயுமே வந்து குடை எடுத்துகிட்டு போக மறக்காதீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து குடை வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஹேண்ட்பேக்கில். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு குடை ஒன்று வச்சுருக்கேன். ஹேண்ட்பேக்கில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன குடையாக வாங்கி இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக இருக்குது. எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. வீட்டில் இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியில் எடுக்கிறதே இல்லை. மழை பெஞ்சு நம்ம அதை யூஸ் பண்ணால் மட்டும் வந்ததுக்கப்புறம் நல்லா காய வச்சு திருப்பி அகைன் இதுக்குள்ளேயே வச்சிடுறது. அதுக்கப்புறமா என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 செக்ஷன்ஸ் மாதிரி நம்மளுக்கு மேலே ஜிப் கொடுத்துருக்காங்க. அதில் சென்டராக மெயினாக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில். இப்போ வந்து மழை காலன்றனால 2 பேருக்குமே கோல்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அதனால் ஹாட் வாட்டர் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வெளியில் போகிற டைம்லலாம் நம்ம அங்கே இருக்க தண்ணியெலாம் குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கோல்டு வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தாலும் திருப்பி வந்து அது இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் கவர் வச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி பை வச்சுருக்கேன். எல்லா ஷாப்பிங் மால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நம்மளுக்கு கவர் வந்து கொடுக்குறதே இல்லை, பிளாஸ்டிக் கவர்ஸ். அதுக்கு பதிலாக துணி பை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிட்டு கொடுக்குறாங்க. ₹5 ₹10, சில இடத்துல ₹15 வரைக்கும் கூட வாங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதனால் ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே ஒரு துணி பை வந்து நான் வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப்பில் ஒரு ஜிப்லாக் கவர் வச்சு அதில் வந்து ஒரு 4 hours 3 hours 2 hours வெளியில் கிளம்பிடும் அப்படின்னாவே கண்டிப்பாக குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து தேவைப்படாது. இருந்தாலுமே டக்குன்னு சம்டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து ஒரு ட்ரெஸ் செட்டு வந்து எப்போவுமே பேக்கில் வச்சுக்கிறது. அது இல்லாமல் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஒரு செட்டு பேம்பர்ஸு, அதுக்கப்புறம் வைப்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால வைப்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இல்லை, இது பாப்பாவுக்குன்னே இந்த செக்ஷனை விட்டாச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது இப்போக்கி. ஏதாவது வாங்கணும் அப்படின்னா திருப்பி வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஜிப்பில் வந்து ஒரு கர்ச்சிஃபும் ஒரு சின்ன துண்டு வச்சுருக்கேன். ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா எடுத்துக்கலாம். கர்ச்சிஃப் கண்டிப்பாக தேவைப்படும். துண்டு வந்து எப்போயாவது சம்டைம்ஸ் வந்து வெயில் நேரத்தில் பாப்பாவுக்கு தலையில் போட்டு விடுறதுக்குலாம் யூஸ் ஆகும், அதனால் வச்சுருக்கேன். அதுக்கடுத்தா ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் வச்சுருக்கேன். இந்த பவுச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மொபைல் ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால மொபைல் இல்லைனா மொபைலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டு வைக்கிற கார்டு ஹோல்ட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
பவுச், ஒரு சின்ன பவுச்சில் காயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பஸ்க்கெலாம் டிக்கெட் எடுக்கிறப்பெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஹெட்செட் ஒன்று இருக்குது. ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தேவைப்படாது. அவுட்டிங் போகிற டைமில் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் எப்போயோ ஒரு டைம் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால எப்போவுமே பேக்குள்ளேயே வச்சுக்கிறது. மொபைல் இருந்தது அப்படின்னா அது கூட ஹெட்செட்டு இருந்துடும். கூட இன்னொன்று பவர் பேங்க்கும் வச்சுருப்பேன். ஏன்னா வீடியோலாம் எடுக்கிறேன்னா வெளியில் போகிற டைமில் ஸோ சார்ஜ் இல்லை அப்படின்னா ஏற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் பவர் பேங்க் வச்சுருப்பேன். இப்போ பவர் பேங்க் சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் எடுத்து அதையும் வச்சுட்டு மொபைலையும் வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். நானும் பாப்பாவும் காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து இதில் சாதம் இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இன்றைக்கி கொண்டைக்கடலை போட்டு குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் காலையில் வந்து தோசையே லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால் பசிக்கலை. லேட்டாக இப்போ கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். மேடம் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. நாங்கள் கிளம்பிட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகிட்டுருக்கு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு தாங்க. என்னடா திருப்பி அகைன் டிமார்ட்டோட ஷாப்பிங் ஹால் வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்லேருந்து பேஸ்கெட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்வேர்ஸ், அதுக்கப்புறம் நியூவாக வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி நான் ரீசெண்டாக ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஹால்னால் கொஞ்சம் போர் தாங்க. பட் ஆனால் சில பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. சில பேருக்கு அந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நியூவாக வந்திருக்கு, ஆஃபர்ஸ் வருதா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களாம் ரிப்பீட்டடாக கேட்குறதுனால ஸோ நான் எனக்கு கிடைக்கிற டைமில் நான் ஷூட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி vlogல வந்து நீங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் இப்போ வந்து தசரா ஆஃபர் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ நியூவாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நியூவாக இன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்திருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இவங்களாம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் தான். இவங்களோட சேனல் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யார் யார் அப்படின்றத டக்குன்னு சொல்லிடுறேன். அந்த ஆரஞ்சு கலர் சுடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேம் வந்து நான்சி, சேனல் நேம் வந்து லவ்லி ஹோம் மேக்கர். அண்ட் தென் க்ரீன் கலர் சுடி அவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி, அந்த சிஸ்டரோட நேமு. அவங்க சேனல் நேம் வந்து கேஷிகா கிச்சன். அந்த பாப்பா முன்னாடி நிற்கிறா பாருங்கள், அவள் பேர் தான் கேஷிகா. அவளோட சேனல் நேமில் தான் அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பிங்க் கலர் சுடி அவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் நேம் வந்து சந்தியா. அவங்களோட சேனல் நேம் வந்து என் இனிய உலகம். இவங்க எல்லாரோட சேனல் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களோட சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தசரா ஸ்பெஷல் ஆஃபர் தாங்க போயிட்டுருக்கு. நிறைய குக்வேருக்கு அண்ட் தென் குக்கருக்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்து சர்விங் பார்ட் மாதிரிலாம் இப்போ வந்து இதுக்காக ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து வச்சுருக்காங்க. என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் அப்படின்றத அந்த போர்டை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸ் எம்ஆர்பி இருக்கோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து போயிட்டுருக்கு. குக்கர் செட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் பற்றிலாம் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டிமார்ட்டோட வீடியோவில். குக்கர் வந்து காட்டுறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஏன் எடுத்து போடலன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நிறைய எக்கச்சக்கமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஆஃபரில். இது பாருங்கள், சூர்யா பிராண்டில் 3 இது இருக்குது பாருங்கள். கீழே ஒரு பாட் மாதிரி, அது இல்லாமல் 2 குக்கர், ஒரு குக்கரோட லிட்டு இன்னொரு குக்கருக்கும் நம்மளுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி 3 பீஸாக செட்டாக கூட நம்மளுக்கு காம்போ பீஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 rupees சம்திங் தான். ஸோ நம்மளை டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ குக்கர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஆனால் நல்ல ஒரு டீலில் இருக்குது. எம்ஆர்பி ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம இந்த ப்ராடக்ட் தான் வாங்க போகிறோம். பிஜிஎன் பிராண்டில் குக்வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறப்ப அதோட எம்ஆர்பி தெரிஞ்சிடும், அதோட ப்ரைஸ் தெரிஞ்சிடும். அதை கம்பேர் பண்ணிவிட்டு இப்போ என்ன டீல் அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிடும். நீங்கள் அங்கே வாங்க போகிறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா நல்ல டீலாக அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் டிமார்ட்டில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த குக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் ஆன் ரைஸ் குக்கர் அந்த மாதிரி குக்கர்ஸ் கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அலுமினியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா குக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. குக்கர் செட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற மாதிரி தெரியல. நான் செக் பண்ண வரைக்கும் எங்கேயுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான்ஸ்டிக் குக்கர் செட்ஸாக இருக்குது. பேனு, தவா, கடாய் அந்த மாதிரி இருக்க செட்ஸ் சொல்கிறேன். ஸோ அதில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. உங்களுக்கு நான் அந்த டிஸ்பிளேல இருக்க அந்த ப்ரைஸ் லிஸ்ட் காட்டினதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை பிராண்டோட குக்கர் பற்றி தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு எனக்கு தோணுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 999 ரூபாய். பட் ஆனால் இது நான் யூஸ் பண்ணி பார்க்காதனால இதோட ரிவ்யூ நல்லா ஷேர் பண்ண முடியாது. பட் ஆனால் நல்ல டீல் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல பார்த்துட்ருக்கப்போ நியூவாக வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டாக்லாம் இறக்கி வச்சிட்டு இருந்தாங்க. என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விங் பார்ட்ஸ் தாங்க. வித்து கீழே வந்து ஸ்டாண்டோடையே மேலே வந்து கிளாஸ் லிட்டோட. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சர்விங் பார்ட்டும் இருக்குது. கீழே வந்து கோட்டிங் வந்து நம்மளுக்கு காப்பர் கொடுத்துருக்குற மாதிரி 2 பீஸ் செட்டு.
அதோட கெப்பாசிட்டி வந்து ஈச் வந்து 1 லிட்ரு. 2 பாட்டையுமே நம்ம வைக்கிற மாதிரி கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 700. பட் ஆனால் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 500 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் பேன் கூடவே வந்து ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ஒரு சர்விங் பாட் வருது. அதோட எம்ஆர்பி வந்து 715 போட்டிருக்கு. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 199. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வேணால் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து அஞ்சலி பிராண்டில் இது வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய நம்ம சர்விங் பாட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி 1.5 லிட்ரு, ஈச் வந்து 1.5 லிட்ரு வருது. அதோட எம்ஆர்பி வந்து 1499 போட்டிருந்தாங்க. ஆஃபரில் வந்து 699 சொன்னாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டோட ஒரு 2 பீஸ் சர்விங் பாட்டு செட்டு வித் கிளாஸ் லிட்டோட வருது. ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த்து. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைலாம் வரப்போகுதுல. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பூஜா திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்பிளேலே அப்படியே கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் ஒரே பீஸ் வந்து 39 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன். அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்கையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அமுக்கி பார்க்குறப்ப டக்குன்னு அம்முங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இருக்கிற எல்லா விளக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது. அதோட ப்ரைஸ்க்கு நல்லா ஒர்த்து தாங்க கண்டிப்பாக. மற்றபடி வந்து நீங்கள் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்றதுனால நான் வாங்கலை. உங்களுக்கு வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரைஸ் ஷேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து டிஸ்பிளேல ப்ரைஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி அதோட ப்ரைஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த பூஜா திங்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் டிமார்ட் போயிருந்தப்போ இருந்தது. இந்த குத்துவிளக்கு இந்த சின்ன சைஸ் மட்டும்தான் இன்றைக்கி அவைலபிளாக இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து 529. இதை விட பெரிய சைஸ்லாம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நாங்கள் இன்றைக்கி போயிருந்தப்போ அங்கே வச்சிடல. அதுக்கப்புறமா மேலே தொங்கிட்டு இருக்க அந்த எல்லோ கலர் ஃப்ளார் டெக்கரேஷன் பீஸ் மாதிரி இருக்கலாம், அதோட ப்ரைஸ் வந்து 49. அண்ட் தென் இதுக்கப்புறமா டிமார்ட்டில் நான் வேறு என்னெல்லாம் புதுசாக நான் வந்து இந்த வாட்டி போயிருந்தப்போ பார்த்தனோ அதெல்லாம் காட்டிகிட்டே வரேன். இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்தேன், நம்ம ஸ்பூனு அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 129 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஓப்பன்லாம் இருக்கிறதுனால நம்ம உள்ளே போடுற பொருள் வந்து வெளியில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தா அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டெய்னர்ஸ் இருந்தது இந்த வாட்டி புதுசாக நான் போயிருந்தப்போ. சின்னது வந்து பார்த்திங்கன்னா 39 ருபீஸ். அதோட விளிம்பெலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமாக உடஞ்சிருமோ அப்படின்னு தோணுச்சு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு 59, 79, 99 அந்த மாதிரி அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட ப்ரைஸ் வந்து வெரி ஆகிட்டு இருந்தது. ஸோ அது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு ஒரு கண்டெய்னர் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப்பில் அந்த லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 99 ருபீஸ் அண்ட் தென் 129 சொல்லிட்டு அதை விட கொஞ்சம் பெருசு 2 சைஸில் அவைலபிளாக இருந்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, அதோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. ஸோ அது வேணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்த்து அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸஸ் கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்போ நியூவாக நான் பார்த்தேன். எல்லாமே 79 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸஸும் இருந்தது. லிட்டு மட்டும் நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி வரும்ல, கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மேலே லிட்டு மட்டும் பிளாஸ்டிக், அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸஸும் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ நியூவாக நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன நியூவாக நான் பார்த்தேன் இந்த வாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் இருந்ததுங்க. முன்னாடி நான் போயிருந்தப்பலாம் இது வரைக்கும் நான் ஒரு வாட்டியுமே பார்த்ததே இல்லை. இந்த வாட்டி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் தென் வந்து கிளாஸ் டாப்லேயும் இருக்கிற மாதிரி ஸ்டவ் வந்து ஆஃபர்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. எம்ஆர்பி வந்து பாருங்கள் 8500 இருக்கக்கூடிய எம்ஆர்பி ப்ரைஸில் ஒரு ஒண்டர் செஃப் பிராண்டோடது. அதோடைய ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, 2599 ருபீஸ்க்கு 3 பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 2 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு 2-3 பிராண்டில் கூட அவைலபிளாக இருந்தது.
பிஜிஎனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ்வோட ப்ரைஸ் வந்து 1899. அதுக்கப்புறம் ஃபபியானோ அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து 2 பர்னர் கிளாஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா 1695 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கெலாம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரியே குக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபர்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நான் உங்கள்கிட்ட காட்டினப்ப ஒரு 2-3 குக்கர்ஸ் செட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இப்போ உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு எம்ஆர்பி ப்ரைஸோட நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. நான் வந்து இது வரைக்கும் டிமார்ட்டில் குக்கர் வாங்கினது இல்லை. பட் ஆனால் வாங்கினவங்க சொன்ன ரிவ்யூஸ்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குக்கர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா வெளியில் நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கிறத விட மற்ற ஸ்டோரில் கிடைக்கிறத விட இங்கே நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஆஃபரில் கிடைக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸியெல்லாம் கூட நிறைய நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி போனப்போலாம் வந்து 1-2 பீசஸ் வந்து ட்ரேயில் மட்டும் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க தசராவுக்காக. தீபாவளி வர அடுத்து வரப்போகுதுல. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இல்லை மிக்ஸி மட்டும் இல்லை, அதே மாதிரி ரைஸ் குக்கரும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்தப்போ நாங்கள் வந்து அப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க ஸ்டாக்கு. ஸோ நிறைய எக்கச்சக்கமாக புதுசாக இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த 1 வீக்குள்ளே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டு வர முடியும். அடுத்ததாக வேறு என்ன ஆஃபரில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராமிக்கில் 6 பீஸ் மக் செட்டு வந்து பார்த்திங்கன்னா 95 ருப்பீஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த 6 பீஸ் மக்ஸ் வித் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரே மாதிரி நம்மளுக்கு வரும். அதோடய சேர்த்து 139 ருப்பீஸ்க்கு இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் டம்ளர்ஸ் வந்து 6 பீஸ் செட் வந்து 139 ருப்பீஸ், 129 ருப்பீஸ் அந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது. 6 பீஸ் 129 அப்படின்றப்ப கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒர்த்து தாங்க. நல்லா ரீசனபிள் ப்ரைஸும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல கிளாஸ் டம்ளர்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கேன். 4 பீஸ் செட்டு 129 சொல்லிட்டு ஒரு வாட்டி பிக் பாஸ்கெட்லாம் வாங்கினேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வாட்டி நல்ல டீல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிமார்ட்டில் போயிட்டுருக்கு. கிளாஸ் வாஸ்லேயே நிறைய கண்டெய்னர்ஸ் கூட இருக்குது. ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டெய்னர்ஸ்லாம் கிளாஸில் இருக்குது அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோக்கான லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்டி தான் நியூவாக பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 400 ml வரைக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் நம்மளுக்கு அவுட்டரில் ஒரு கவரோடே வருது. அந்த கவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. லைட் எல்லோ, லைட்டாக ஒரு ஆஷ் கலர், அதுக்கப்புறம் லைட் க்ரீன் கலர், லைட் ரெட் கலர், அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி கவர் மட்டும் நம்மளுக்கு டிஃபர் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 69 ருப்பீஸ். கண்டிப்பாக 69க்கு இந்த மாதிரி கவரோடே வரக்கூடிய கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். அதுக்கப்புறம் ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எப்போவுமே இருக்கிற மாதிரி பேஸ்கெட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இந்த ஒரு ஆர்கனைசர் மட்டும் புதுசாக பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் வந்து நம்ம மேலே வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டராக நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இந்த வாட்டி நியூவாக பார்த்தது. இதில் 2 கலர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 109 ருப்பீஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து இப்போ நியூவாக வச்சுருக்காங்க ஆஃபரில். 99 ருப்பீஸ்க்கு 7 பீஸ் செட்டுலாம். 7 பீஸ் அப்படின்றப்ப நல்ல குவாலிட்டியாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. நம்ம ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு சேஃப்டியாக அப்படின்றது தெரியல. அந்த 7 பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸும் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்கிற மாதிரி. 4600 ml ஸ்டார்ட் பண்ணி 300 ml வரைக்கும் அதோட சைஸ் வந்து வேரி ஆகிட்டுருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருப்பீஸ். பரவாயில்ல, 7 பீஸ்க்கு நம்ம வாங்கிட்டு அதில் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளிப்ஸ் அந்த மாதிரி மேக்கப் திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ரவுண்ட் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து அக்ரிலிக் மெட்டீரியல்னு நினைக்கிறேன் கீழே வந்து. ஸோ இது ஃபுட் கிரேடபிளான்னு தெரியல. இதோட லிட்டு வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இந்த ஒரு சைஸ் மட்டும்தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 45 MRP. பட் ஆனால் ஆஃபரில் 39க்கு இருந்தது. ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே வந்து ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற திங்ஸ், ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ்லாம் போட்டு வச்சா வெளியில் டக்குன்னு தெரியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்ப அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் செட்டே ஆக மாட்டேங்குதுங்க. அதுவும் ஃப்ரீசரில் கண்டிப்பாக நம்ம கிளாஸ் வைக்க முடியாது, கீழே மட்டும் தான் வைக்கலாம். ஃப்ரீசரில் ஏதாவது ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிளாஸ்டிக் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட் கிரேடபிளில் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கிக்கலாங்க. 2 பீஸ் செட் வந்து 89 ருப்பீஸ். கண்டிப்பாக வந்து 4 சைடு வந்து லாக் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டியோட சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்ல திக்காக இருந்தது.
ஓகே ஒர்த் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மாடலில் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி அதில் சிங்கிள் பீஸாக வர மாதிரி கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது. அதோட ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா 149. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலரில் வெளியில் வருதுல அந்த கலர் கோட்டிங் சைடில் மட்டும் கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி பாக்ஸில் சின்ன சைஸ் 99 rupees அண்ட் அதை விட சின்னது 89 79 அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது வரைக்கும் நான் முன்னாடி இருந்திருக்கலாம், பட் ஆனால் நான் இந்த வாட்டி தான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கவர் அண்ட் தென் வந்து ஃப்ரிட்ஜ் டாப் கவர். அது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் கவர் 299 rupeesக்கு ஆஃபரில் இருந்தது. ஃப்ரிட்ஜ் டாப் கவர் வந்து பார்த்திங்கன்னா 99 rupeesக்கு இருந்தது. டேபிள் கவர் வந்து 299க்கு இருந்தது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு தெரியல. குவாலிட்டிலாம் நல்லா இருந்ததுங்க, பட் ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கம்மியான ப்ரைஸ்க்கே கிடைக்குது. ஸோ யாரும் வந்து புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்து வாங்கிட வேணாம் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் டாப் கவர் வந்து 99 rupeesக்கு அந்த ப்ரைஸ் ஓகே, பட் ஆனால் அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்தது. ஸோ டக்குன்னு நம்ம ஒரு 6 months யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அது கிழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ 150 rupees அந்த மாதிரி ப்ரைஸில் சரவணா ஸ்டோர்ஸில் நல்ல குவாலிட்டியாக நிறையா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அங்கே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நான் டிமார்ட்டுக்கு இன்றைக்கி தான் போயிருந்தப்போ நான் பார்த்து நியூவாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்திருக்கு எங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரியே மீஷோ ரீசெல்லிங் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இப்போயே நீங்களும் வீட்டில் இருந்து ஈஸியாக சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்டே இருக்கும். நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இது மாதிரி வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.